பேர் என்ன? நேர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு கவர் டிரைவ். இது ஒரு ஸ்பெஷல் ஷோ. இந்த ஷோவில் பார்த்தீங்கன்னா ப்ரீ மேட்ச் அனாலிசிஸ் அண்ட் போஸ்ட் மேட்ச் அனாலிசிஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருக்கும் தெரியும், சமீபத்தில் வந்து IPL 2026 ஆரம்பிச்சிட்டாங்க. அதே போல் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் நம்மளோட ஹோம் டீம் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து தோல்வியை சந்திச்சிருந்தாங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் கூட. எல்லாருக்கும் ஞாபகம் வந்திருக்கும், 2008 ஃபைனல்ஸ் 2 டீம் வந்து மோதிக்கிட்டாங்க. CSK vs RR, அந்த 2 டீமில் வந்து யார் ஜெயிச்சிருந்தாங்கன்னா ஃபஸ்ட் எடிஷன் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஜெயிச்சிருந்தாங்க. ஸோ அதே ஒரு ஆர்ச் ரைவல்ரி மேட்ச் போல் இருந்துச்சு முதல் மேட்ச்சே 2026 சீசனில். சென்னை சூப்பர் கிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா MSD ஆடலை, தலை தோனி ஆடுவார்ன்ட்டு நிறைய பேர் வந்து ரொம்பவே வந்து எதிர்பார்த்துருந்தாங்க. பட் வந்து அவருக்கு இன்ஜுரினால் அவர் வந்து ஒரு ஏப்ரல் மாதம் முடிகிற வரைக்கும் வந்து அவரால் ஆட முடியாது. அதனால் வந்து MSD இல்லாமல் முதல் மேட்ச் ஆடிருந்தாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். கவுஹாட்டியில் ஆடிருந்தாங்க, அஸ்ஸாமில். அதே போல் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க. முதல் சீசன்லேருந்து இனி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸோட ஸ்பெஷல் நிறைய யங்ஸ்டர்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதே போல் அந்த யங்ஸ்டர்ஸ் ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் கூட வந்து அவங்க ஜெயிச்சிருந்தாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து 8 விக்கெட்ஸ் மேலே வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் கூட ஜெயிச்சிருந்தாங்க. ஸோ முதல் மேட்ச் CSKக்கு தோல்வியாக இருந்தால் கூட இன்னைக்கு ஆட போகிற மேட்ச் சென்னை சூப்பர் கிங்ஸ் vs பஞ்சாப் கிங்ஸ் எப்படி இருக்கும் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிரவுண்டோட டைமென்ஷன்ஸ் பற்றி பேசிடலாம். ஸ்கொயர் பவுண்டரிஸ் பார்க்கும்போது 60 to 68.5 மீட்டர்ஸோட அந்த மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்குது. அதே போல் வந்து ஸ்ட்ரெயிட் பவுண்டரி பார்க்கும்போது 65 மீட்டர்ஸ் to 70 மீட்டர்ஸோட டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. அதனால் வந்து ஸ்கொயராக ஆடும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கலாம். பர்டிகுலராக வந்து பார்க்கும்போது ஒரு ஆஃப் ஸ்பின்னரை போடும்போது ஆஃப் ஸ்பின்னரை வந்து நீங்கள் லெக் சைடில் வந்து என்கவுண்டர் பண்ணுறதுக்கு பெரிய சேலஞ்சாக இருக்கலாம். ஸோ அந்த பர்டிகுலராக வந்து எங்கே வந்து 68.5 மீட்டர்ஸ் இருக்கோ அங்கே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் ஸ்ட்ரெயிட்டில் வந்து ஆடுறதுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா இப்போ பெரும்பாலும் வந்து நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன், சச்சின் vs ஷேன் வார்ன் பார்க்கும்போது கூட ஷேன் வார்ன் லெக் ஸ்பின் போடும்போது கூட வந்து பார்த்திங்கன்னா சச்சின் இறங்கி வந்து ஸ்ட்ரெயிட்டாக கூட அடிச்சிருந்தார். ஸோ அந்த ஒரு ஸ்ட்ரெயிட் 6 அடிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது கூட வந்து 70 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்கிறனால வந்து ஒரு பெரிய சேலஞ்சு கூட இருக்கலாம். பர்டிகுலர் ஆஃப் ஸ்பின்னர் போடும்போது இறங்கி வந்து ஆடுறது கொஞ்சம் கஷ்டம். லெக் ஸ்பின்னர் எப்படி நீங்கள் இறங்கி வந்து ஆட முடியுமோ ஆஃப் ஸ்பின்னர் ஆடுறது கஷ்டம் தான். ஸோ நம்ம வந்து கிரவுண்டோட டைமென்ஷன்ஸ் பார்த்துட்டோம். அடுத்தது வந்து ஓவர் ஹெட் கண்டிஷன்ஸ், அதாவது வெதர் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். சமீபத்தில் வந்து ரொம்ப சூடாக இருக்குது. அதே போல் வந்து ஹியூமிடிட்டி கூடயாக இருக்குது சென்னையில். ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்கும்போது என்ன ஆகும்னா மாய்ஸ்சர் வந்து கிரவுண்டை ஃபார்ம் ஆகிறதுக்கு கம்மியாக இருக்கும். இப்போ டியூ ஃபேக்டர் சொல்லுவோம் பார்த்தீங்களா, டியூ ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா இந்த முறை பர்டிகுலராக ஹாட் அண்ட் ஹியூமிட் கண்டிஷன்ஸில் வந்து டியூ ஃபேக்டர் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். நீங்கள் மிச்ச சிட்டிஸ் கூட கம்பேர் பண்ணும்போது டியூ ஃபேக்டர் குறைவாக இருக்கிறனால இப்போ நீங்கள் வந்து பவுலிங் செகண்ட் போடும்போது கூட அந்தளவுக்கு உங்களுக்கு எஃபெக்ட் ஆகாது. அதுவே டியூ ஃபேக்டர் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக வந்து நீங்கள் சேசிங் பண்ணுறது பெட்டராக இருக்கும். பட் இங்கே நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற மேட்ச்சில் வந்து டியூ பெரும்பாலும் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது டியூ ஃபேக்டர் கூட சென்னையில் இருக்கிறதோட ரொம்ப குறைவாக தான் இருக்கும். அதே போல் வந்து பிச்சை பற்றி பார்க்கலாம். MA சிதம்பரம் ஸ்டேடியம் வந்து பார்த்திங்கன்னா IPL மட்டுமே கிடையாது, ஈவன் ICC T20 வேர்ல்ட் கப் நடந்துச்சு February மாதத்தில். அந்த டோர்னமெண்ட்டுக்கு கூட வந்து ஸ்டார்ட் பண்ணுற முன்னால் TNCA வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக உட்காந்து ஃபுல் ஸ்டேடியம் ரெனோவேஷன் ஒர்க் பண்ணி கிராஸ் பிட்ச் எல்லாமே புதுசாக ரீலே பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்க போகிற பிட்ச் வந்து புது பிட்ச். அதே போல் வந்து இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த ஸ்கோர்ஸ் போன சீசன் IPL இது கூடலாம் வந்து கம்பேர் பண்ண முடியாது. பட் நம்ம T20 வேர்ல்ட் கப் சமீபத்தில் நடந்திருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து நம்ம ஸ்கோர்ஸ் பார்த்துருந்தோம். பெரும்பாலும் பேட்டிங் ஃபஸ்ட்டு ஆடினவங்க வந்து மினிமம் ஸ்கோரே வந்து 120 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. மேக்ஸிமம் ஸ்கோர் பார்த்திங்கன்னா 205 வரைக்கும் போனாங்க. ஸோ 170 to 200 நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் இந்த பிட்சில். அதே போல் வந்து இந்த புது பிட்ச் ரீலே பண்ணிட்ட பிறகு வந்து பார்த்திங்கன்னா 2 விதமான பிட்ச்சு போட்டிருக்காங்க. ஏன்னா சென்னைக்கு வந்து பெரும்பாலும் ஒரு பேர் இருக்குது, அதாவது வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து தகுந்த பிட்ச் வந்து ரெடி பண்ணுவாங்கன்ட்டு. அதனால் வந்து நார்மல் பிட்ச் மட்டுமே இல்லாமல் நார்மல் பிட்ச் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்போர்ட்டிங் விக்கெட் போட்டிருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு திறமை இருந்துச்சுன்னா, உங்களுக்கு வந்து ஸ்கில்ஸ் கூட இருந்துச்சுன்னா பேட்டிங்கும் நல்லபடியாக ஆடலாம். அதே போல் வந்து போலிங் கூட நல்லா போடலாம் ஸ்போர்ட்டிங் விக்கெட்டில். இந்த ஸ்போர்ட்டிங் விக்கெட் இல்லாமல் ஒரு ஸ்பின் ட்ராக்கும் வச்சுருக்காங்க. அது வந்து ரெட் சாயிலில் பண்ணியிருக்காங்க. ரெட் சாயில் பிட்ச் அப்படின்னு சொன்னாலே வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பவுன்ஸ் இருக்காது, கொஞ்சம் லோ பவுன்ஸாக தான் இருக்கும். அதே போல் வந்து கொஞ்சம் டேர்னும் கிடைக்கும் போலர்ஸ்க்கு. முதல்
6 ஓவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஃபாஸ்ட் பாலர்ஸ் அந்த புது பால் வச்சு சீம் குத்தி போலிங் போடும்போது அந்தளவுக்கு கொஞ்சம் சீம் கிடைக்கும். பால் பழைய பால் ஆக ஆக என்ன ஆகும்னா பவுலர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஒரு சேலஞ்சிங்காக தான் இருக்கும். அதே போல் பேட்டர்ஸ்க்கு என்ன ஒரு சேலஞ்சு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு பவுன்ஸ் கிடைக்காது. அதனால் வந்து நீங்கள் வந்து வெயிட் பண்ணி ஆடுற மாதிரி தான் இருக்கும். வெயிட் பண்ணி ஆடுற பேட்டர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம் ரெட் சாயில் பிச்சு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். அந்த மாதிரி பிச்சில் பார்த்தீங்கன்னா 160லேருந்து 190 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஸ்போர்ட்டிங் விக்கெட் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து பெரிய அளவுக்கு ஸ்கோர் எதிர்பார்க்கலாம். 170லேருந்து 200 வரைக்கும். ஸோ நம்ம வந்து பிச்சும் பார்த்துருக்கோம். அடுத்தது வந்து டாஸ். டாஸ் எவ்வளோ முக்கியம்னு பார்த்தீங்கன்னா வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு வந்து ஒரு ஆன் பேப்பர்ஸ் 2 அதாவது ஸ்குவாடு பார்க்கும்போது ஒரு திறமையான ஸ்குவாட் வச்சுருக்காங்க. இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு காம்பினேஷன் பார்க்காதது. அதாவது யங்ஸ்டர்ஸ், சீனியர் பிளேயர்ஸ், அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ், இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ், அந்த காம்பினேஷன் வந்து இது வரைக்கும் கொஞ்சம் அமைஞ்ச மாதிரி இருந்துச்சு. பட் அந்த அளவுக்கு அமையலை ஒரு லாஸ்ட் ஒரு 6-7 வருஷத்தில் நீங்கள் பார்க்கும்போது. பட் இந்த முறை ஆன் பேப்பர்ஸ் பார்க்கும்போது ஒரு அருமையான டீம் இருக்குது சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு. அதனால் டாஸ் பற்றி கேட்கும்போது டியூ கூட அந்தளவுக்கு எஃபெக்ட் ஆகாதனால கொஞ்சம் டியூ இருக்க தான் செய்யும். பட் அந்தளவுக்கு அஃபெக்ட் ஆகாது கேம். ஸோ அதனால் வந்து டாஸ் ஜெயிச்சு முதல்ல பேட்டிங் எடுத்து அதுக்கப்புறமா போலிங் போட்டால் கூட ஓகே தான். பட் பஞ்சாப் கிங்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் வந்து ஓரளவுக்கு ஸ்டெபிளைஸ் ஆகலை. இப்போ வந்து ஒரு ராஜஸ்தான் ராயல்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம். நம்ம வந்து முதலே வந்து சொன்ன இந்த நிகழ்ச்சியில் அதாவது வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு வந்து ஸ்ட்ரென்த் வந்து யங்ஸ் பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வால், அதே போல் வந்து வைபவ் சூரியவன்ஷி, இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் ரியான் பராக், இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்கிறனால அவங்களுக்கு வந்து ஒரு அக்ரெசிவ் கிரிக்கெட் ஆடுறது வந்து அவங்களுக்கு ஒரு பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட்டாக இருக்குது. பட் பஞ்சாப் கிங்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு காம்பினேஷன் தான். அதாவது வந்து பிளேயர்ஸை வந்து ஒரு ஸ்மூத்தாக ஆரம்பிச்சுட்டு போக போக வந்து அட்டாக்கிங் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து லேட்டர் ஆர்டர் பார்த்தீங்கன்னா சஷாங்க் சிங், மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ், இந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் அட்டாக் பண்ணுவாங்க பஞ்சாப் கிங்ஸ்க்கு. பட் ஸ்டார்டிங் கூட ஓரளவுக்கு அக்ரெசிவ் கிரிக்கெட் ஆடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் அதனால் வந்து சிஎஸ்கே வந்து முதல் பேட்டிங் எடுத்து கூட போலிங் நல்லா போட்டாங்கன்னா கண்டிப்பாக பஞ்சாப் கிங்ஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு, அதே போல் வந்து அந்த ஸ்கோரை வந்து சேஸ் பண்ண விடாமல் ஓரளவுக்கு நல்ல மேட்ச், அதாவது வந்து ஒரு காம்படிட்டிவான மேட்ச் வந்து உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் டாஸ் பற்றி வந்து அந்தளவுக்கு யோசிக்க வேண்டாம். பட் ஸ்டில் டாஸ் ஜெயிச்சா வந்து பேட்டிங் நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சுன்னா கட்டாயமாக வந்து, ஏன்னா போன மேட்ச்சில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சொதப்பல் வந்து சஞ்சு சாம்சன், ருத்துராஜ் கைக்வாட், ஆயுஷ் மாத்ரே, இந்த 3 பேட்டர்ஸ் மேலே தான் ரொம்பவே டிபெண்ட் ஆன மாதிரி தான் இருந்துச்சு. அதே போல் ஃபாரின் பிளேயர்லாம் டெவால் ப்ரூவிஸ் ஆடுவார்னு நம்ம எதிர்பார்த்தோம். பட் போன மேட்ச் எதுக்கு ஆடலைன்னா டெவால் ப்ரூவிஸ் நிறைய பேர் எதிர்பார்த்துருக்கலாம் எதுக்கு ஆடல அவருன்ட்டு. ஏன்னா டெவால் ப்ரூவிஸ் பதில் மேத்யூ ஷாட் எடுத்தாங்க. மேத்யூ ஷாட் வந்து ரைட் ஆஃப் ஸ்பின் போடக்கூட போலர். ராஜஸ்தான் ராயல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய லெஃப்ட் ஹேண்டட் பேட்டர்ஸ் இருக்கிறதுனால ஒரு ஆஃப் ஸ்பின்னர் வச்சுக்கிறது வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல வயசான ஆப்ஷன் தான். அதனால தான் வந்து மேத்யூ ஷாட் எடுத்திருந்தாங்க. அதே போல் வந்து மேத்யூ ஷாட் வந்து ஆஸ்திரேலியன் டொமஸ்டிக் கிரிக்கெட்லேயும் ஆஸ்திரேலியா ஏக்கு வந்து ஒரு பிரம்மாண்டமான இன்னிங்ஸ்லாம் ஆடி பெரிய அளவுக்கு ஸ்கோர் கொண்டு போனார். அவரோட ஸ்ட்ரைக் ரேட் கூட டொமஸ்டிக் நல்லாயிருக்கும். அதனால் வந்து அந்த ஒரு விஷயத்துக்குனால தான் வந்து மேத்யூ ஷாட் எடுத்திருந்தாங்க. இந்த முறை கூட வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ்க்கு ஒரு மிக்ஸ்டான டீமாக தான் இருக்குது. அதாவது ரைட் அண்ட் லெஃப்ட் காம்பினேஷன் நல்லா தான் இருக்குது, அமைஞ்சிருக்கு அவங்களுக்கு. ஸோ அதனால் மறுபடி மேத்யூ ஷாட் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு ஆஃப் ஸ்பின்னர் கொண்டு வந்தால் கண்டிப்பாக வந்து நீங்கள் அந்த லெஃப்ட் ஹேண்டட் பேட்டர்ஸை வந்து அட்டாக்கிங் மோடு போகிற பதிலாக அவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ஓரளவுக்கு கேமை கண்ட்ரோல் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து மறுபடியும் மேத்யூ ஷாட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் டெவால் ப்ரூவிஸ் வந்து ஒரு பெரிய ட்ரம்ப் கார்டு சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு. லாஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் சொதப்பல் இருக்க தான் செய்யும் ஃபஸ்ட் மேட்ச். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பிளேயர்ஸ் வந்து இப்போ ருத்துராஜ் கைக்வாட் பார்த்திங்கன்னா ரஞ்சி ட்ரோஃபி, விஜய் ஹசாரே இதெல்லாம் ஆட்டு வந்திருக்காரு. பெரும்பாலும் வந்து ரஞ்சி ட்ரோஃபி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். லாங்கர் ஃபார்மேட்டு. ஸோ லாங்கர் ஃபார்மேட்லேருந்து நீங்கள் அந்த ஓரளவுக்கு ஸ்டெபிளைஸ் ஆகணும், கன்வெர்ட் பண்ணிக்கணும் கேம்னா கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். அதே போல் இந்த புது காம்பினேஷன் சஞ்சு சாம்சன் கூட வந்து பல முறை வந்து இந்தியா ஏக்கெலாம் ஆடி இருக்கலாம். பட் இந்த ஒரு ஃபார்மேட் T20 ஃபார்மேட்டில், அதே போல் சென்னை சூப்பர் கிங்ஸ் சொல்கிற ஒரு பிராண்டில், அதே போல் கவுஹாட்டி கிரவுண்டில் ஆடுறது வந்து ஒரு நிறைய நாள் பிறகு ஆடுறதுனால அந்த ஒரு காம்பினேஷன் செட் ஆகணும். ஸோ அந்த செட் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து இதில் வந்து எந்த விதத்துலையும் நம்ம வந்து சந்தேகப்படுறதுக்கு எதுவும் கிடையாது. ஏன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆன் பேப்பர் இன்றைக்கி நான் வந்து சொல்கிறேன் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான டீம். அதே போல் வந்து ஆயுஷ் மாத்ரே அண்டர் 19 வேர்ல்ட் கப் வந்து ஜெயிச்சுட்டு வந்த ஒரு கேப்டன். ஸோ அவருக்கு வந்து ஒரு அளவுக்கு மேபி ஓப்பனிங்க்கு ஆடுறதுக்கு அவர் எதிர்பார்த்துருக்கலாம். பட் பெரும்பாலும் T20 கிரிக்கெட் அதே போல் IPL வந்த பிறகு பார்த்திங்கன்னா நிறைய பேட்டர்ஸ் வந்து ஃப்ளோட்டர்ஸாக கூட வந்து ஆவாங்க. ஃப்ளோட்டர்ஸ் அப்படின்னா என்னென்னா
அதாவது ஓப்பனிங் போக சொன்னால் ஓப்பனிங் போவாங்க, 1 டவுன் போக சொன்னாலும் 1 டவுன் போவாங்க, 2 டவுன் கூட போவாங்க. அந்த மாதிரி வந்து மாற்றி மாற்றி அந்த பொசிஷனை வந்து டீமுக்காக வந்து விளையாடுவாங்க. T20 கிரிக்கெட், ஃப்ரான்ச்சைஸ் கிரிக்கெட் சொல்லும்போது இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க எல்லா முறை வந்து செஞ்சுரி அடிக்க தான் செய்யணும் அப்படின்லாம் கிடையாது. டீமோட கேம் பிளான் இருக்கும். அந்த கேம் பிளான் படி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஆடி குடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் பவர் பிளேன்னுவாங்க. 7த் ஓவர்லேருந்து 15வது ஓவர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மிடில் ஓவர்ன்னுவாங்க. 16வது ஓவர்லேருந்து 20வது ஓவர் வரைக்கும் டெத் ஓவர்னுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி கேம் பிளானில் தான் வந்து போவாங்க. பெரும்பாலும் அந்த T20 கிரிக்கெட் டீம்ஸாக இருந்தாலும் சரி. அப்படி இருக்கும்போது வந்து இவங்க வந்து ஒரு கேம் பிளான் படி தான் போவாங்களோட, இண்டிவிஜுவலாக வந்து நீங்கள் வந்து ஸ்கோர் செல்ஃபிஷாக ஆடினா கூட வந்து பிரயோஜனம் கிடையாது. டீம் ஜெயிக்கணும்னா ஓவரால் எல்லா பிளேயர்ஸோட கான்ட்ரிபியூஷன் தேவை. அதே போல் வந்து ஓரளவுக்கு நம்ம எஸ்டாப்ளிஷ்டான பேட்டிங் பார்த்துருக்கோம். பட் பவுலிங்கில் வந்து ஒரு பெரிய அடி என்னென்னா, நேத்தன் எல்லிஸ் ஆஸ்திரேலியன் பவுலர் வந்து மிஸ்ஸிங் இந்த டீம்லேருந்து. ஏன்னா அவருக்கு இன்ஜுரி ஆன பிறகு தான் வந்து ஸ்பென்சர் ஜான்சன் பிஎஸ்எல்லேருந்து கொண்டு வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு வந்து அவங்கள ஆட வைக்கிறாங்க. ஸோ ஸ்பென்சர் ஜான்சன் பற்றி எல்லாருக்கும் தெரியும். லெஃப்ட் ஆர்ம் பேஸ் பவுலர், மும்பை இந்தியன்ஸ் கூட ஆடினார் இதுக்கு முன்னால். ஸோ அவருக்கு வந்து இந்த ஐபிஎல் என்வாயன்மெண்ட்லாம் நல்லா இன் அண்ட் அவுட் தெரியும். பட்டு இந்த லெஃப்ட் ஆர்ம் பவுலர் வந்து எவ்வளோ எஃபெக்டிவாக லெஃப்ட் ஹேண்டட் பேட்டர்ஸ்க்கு இருப்பாங்க. போன முறை நம்ம ராஜஸ்தானுக்கு பார்க்கும்போது வைபவ் சூரியவன்ஷி இருந்தாலும் சரி, யசஸ்வி ஜெய்ஸ்வால் இருந்தாலும் சரி, லெஃப்ட் ஹேண்டட் பேட்டர்ஸ்னால ஒரு லெஃப்ட் ஆர்ம் பவுலர் வந்து மேபி வந்து ரீடபிளாக கூட இருக்கலாம். அதே போல் அவங்க அக்ரெசிவ் கிரிக்கெட் அந்த பிட்ச் எல்லாமே அவங்களுக்கு கரெக்டாக அமைஞ்சிருக்கு. இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி பஞ்சாப் கிங்ஸ் காம்பினேஷன் வந்து ஒரு ரைட் அண்ட் லெஃப்ட் மாற்றி மாற்றி வரனால கண்டிப்பாக வந்து ஸ்பென்சர் ஜான்சன் ஓரளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஜேமி ஓவர்டன் ஒரு அழகான இன்னிங்ஸ் ஆடினார். பெரும்பாலும் ஜேமி ஓவர்டன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பவுலர் அப்படின்னு நம்ம ஒரு கணக்கு போடுவோம். பட் கண்டிப்பாக அவர் அதுக்கு மேலே ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஆல்ரவுண்டர் இங்கிலீஷ் டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு இன்னிங்ஸ் வந்து போன முறை கொண்டு வந்தார். ஸோ நம்மளோட மானத்தை காப்பாற்றினதே வந்து பார்த்தீங்கன்னா, போன முறை ஜேமி ஓவர்டன் தான். ஸோ ஜேமி ஓவர்டன் கிட்டேருந்து நம்ம இந்த முறை வந்து பெட்டரான இன்னிங்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா டாப் ஆர்டரை கிளிக் ஆச்சுன்னா அவருக்கு இந்த ப்ரெஷர் இல்லாமல் கூட அந்த மிடில் ஓவர் எண்டிங்லேயோ இல்லைனா வந்து டெத் ஓவர்லோ வந்து பெரிய அளவுக்கு கான்ட்ரிபியூஷன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே போல் நூர் அகமத் பற்றி கட்டாயமாக பேசி ஆகணும். நூர் அகமத் பற்றி பேசணும்னா லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், ஆப்கானிஸ்தான்லேருந்து ஒரு யங் ஸ்பின்னர் ரஷீத் கான் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்பின்னர் பார்த்தீங்கன்னா முஜீப் ரஹ்மான் மட்டுமே இல்லாமல் கண்டிப்பாக வந்து நூர் அகமது கூட வந்து மக்கள் வந்து பேசக்கூடிய ஒரு பவுலர் தான். ஸோ இது வரைக்கும் நிறைய T20 ஃபார்மேட் கிரிக்கெட் ஃப்ரான்ச்சைஸ் கிரிக்கெட்லாம் ஆடிந்தார். இந்த முறை சிஎஸ்கேக்கு போன முறை கூட நல்லா ஆடிந்தார் சிஎஸ்கேக்கு. இந்த முறை சிஎஸ்கேக்கு வந்து ஒரு குரூஷியலான பவுலர், பர்டிகுலராக சென்னை மாதிரி விக்கெட்ஸில் ரெட் சாயில் விக்கெட் கொடுத்தாலே வந்து அவர் பூந்து விளையாடுவார்னு சொல்லிக்கலாம். ஏன்னா வந்து அந்த பிட்ச் வந்து அவர் சூட்டபிளாக இருக்கும். அதே போல் வந்து ஒரு காம்படிட்டிவ் விக்கெட்ஸ் கொடுத்தா கூட கொஞ்சம் ஒரு ஸ்லோவராக போட்டார்னா பாலை ட்ரிஃப்ட் பண்ணி ஏரில் சென்னையில் பர்டிகுலர் சென்னை மாதிரி விக்கெட்ஸில் ஏரில் ட்ரிஃப்ட் பண்ணி போட்டார்னா கட்டாயமாக வந்து அவருக்கு வந்து விக்கெட் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அதனால் வந்து நூர் அகமது வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல பவுலர். சிவம் துபே வந்து போன முறை ஜஸ்ட் ஒரு பேட்டரை தான் பயன்படுத்திக்கிட்டாங்க. அவரை கூட வந்து ஒரு ஆல்ரவுண்டராக பயன்படுத்திக்கிட்டால் கண்டிப்பாக வந்து சிஎஸ்கேக்கு ஒரு இன்னொரு ஆப்ஷன். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து ஒரு நல்ல பேக் டீம் தான். எல்லா திறமையோட ஸ்கில் செட்டோட இருக்காங்க. எம்எஸ்டி இல்லை, ஒருவேளை அவர் இருந்திருந்தாருன்னா அவர் விக்கெட் கீப்பிங் பண்ணியிருப்பார். ஸோ அவர் பதில் தான் கார்த்திக் சர்மான்னு ஒரு புது பிளேயர் எடுத்திருக்காங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியன் டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் ஒரு அற்புதமான இன்னிங்ஸ்லாம் ஆடிட்டு இருக்காரு. ஒரு அக்ரெசிவான கிரிக்கெட் கூட ஆடினனால சிஎஸ்கே வந்து இந்த முறை ஆக்ஷனில் எடுத்திருந்தாங்க கார்த்திக் சர்மாவை. கார்த்திக் சர்மா வந்து நெக்ஸ்ட் பிராண்ட் ஆஃப் பிளேயரை வந்து வளர்த்தி விடுறாங்க சிஎஸ்கே. இது நம்ம நல்லாவே தெரியுது. ஏன்னா சஞ்சு சாம்சன் இருந்தால் கூட டீமில் அவரை கீப்பராக வச்சுக்கிட்டு நீங்கள் அடுத்த ஏதாவது ஒரு பிளேயர் கூட எடுத்திருக்கலாம். பட் வந்து கார்த்திக் சர்மாவுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக சிஎஸ்கே ஏதோ பார்த்துருக்காங்க இந்த கேம்பில். அவருக்கு அந்த திறமை இருக்குது. அந்த திறமையை வச்சுக்கிட்டு அடுத்த எம்எஸ்டியோ சஞ்சு சாம்சனோ அந்த மாதிரி ஒரு பிளேயரை கண்டிப்பாக அவங்க பார்க்குறாங்க. கூடிய சீக்கிரத்தில் வந்து இந்தியன் டீம் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை சிஎஸ்கே ஜெயிச்சு இவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாருன்னா. ஸோ அமன் கான் பற்றி நம்ம கண்டிப்பாக பேசணும். போன மேட்ச்சில் அவர் ஆடல, ஆக்ஷன்லையும் எடுத்திருந்தாங்க. ஏன்னா நான் பாண்டிச்சேரி பிரீமியர் லீகில் காமெண்ட்ரி கொடுத்தனால சொல்கிறேன். அமன் கான் ஒரு நல்ல ஆல்ரவுண்டர், ஒரு மீடியம் பேஸ் போடக்கூடிய பவுலர். அதே போல் வந்து பேட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டவுன் 4 டவுன் வந்து ஒரு அக்ரெசிவான கிரிக்கெட் ஆடக்கூடிய பேட்டர் தான். அமன் கானுக்கு ஒரு இன்னொரு அட்வான்டேஜ்னா ஹைட் ஃபேக்டர் இருக்கிறனால பவுன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவார். பர்டிகுலராக சென்னை விக்கெட்ஸில் வந்து பவுன்ஸ் கிடைக்கலன்னா கூட அவர் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ், அவர் ஹைட்டு அதே போல் அவரோட பேஸ் வச்சு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய பவுலர் தான். ஒருவேளை வந்து கண்டிப்பாக சிஎஸ்கே கார்த்திக் சர்மாவுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. ஒருவேளை வந்து சிஎஸ்கே மட்டும் நினச்சாங்கன்னா கார்த்திக் சர்மா உட்கார வச்சு சஞ்சு சாம்சனை வந்து விக்கெட் கீப்பிங் பண்ண வைக்கலாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக அமன் கானுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். ஏன்னா வந்து
மீடியம் பேஸ் ஆல்ரவுண்டர்ஸ் இருந்தால், போலர்ஸ் கூட இருந்தால், இப்போ கலீல் அஹமத் இருக்கார், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பென்சர் ஜான்சன் இருக்கார், ஜேமி ஓவர்டன் இருக்கார், நூர் அஹமத் ஸ்பின்னர் இருக்கார், சிவம் துபே வந்து மீடியம் பேஸ் போடக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டர் தான். அப்படி இருந்தால் கூட வந்து நம்ம ஏன் வந்து அமன் கான் எடுக்கிறதுலாம்னா, அந்த ஒரு டெத் ஓவரில் அடிக்கிறதுக்கு பர்டிகுலராக நம்ம லாஸ்ட் மேட்ச்சில் நம்ம பார்த்துருப்போம். சீக்கிரமாக விக்கெட்டெல்லாம் இழந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா யார் அடிப்பாங்க அப்படின்னு இருக்கும்போது வந்து லோவர் மிடில் ஆர்டரில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு ஸ்கோர் யார் பண்ணல, ஜேமி ஓவர்டன் தவிர்த்து. அதனால் வந்து ஒருவேளை வந்து அமன் கான் மட்டும் அந்த மாதிரி பிளேயர்ஸ், கேப்பபிள் பிளேயர்ஸ் எடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு கான்ட்ரிபியூஷன் ஒரு 20-30 ரன்ஸாவது ஒரு ஸ்கோர் போர்டில் கொண்டு வந்திருப்பார் மினிமம். அவர் 50லாம் வந்து அடிச்சா நான் பார்த்துருந்தேன் பாண்டிச்சேரி ப்ரீமியர் லீகில் காமெண்ட்ரிலாம் கொடுக்கும்போது. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரீமியமான பிளேயர் கூட வந்து கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு கார்த்திக் சர்மாவோட தான் வந்து போவாங்க. டீமில் அந்தளவுக்கு பெரிய மாற்றம் கூட எதுவும் பண்ண மாட்டாங்க சிஎஸ்கே டீமில். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு மேட்ச்னால வந்து அப்படியே ஒரு கொஞ்சம் அப்படியே ஒரு ரஃப்பாக தான் போச்சு. பட் ஸ்டில் அதுக்குன்ட்டு வந்து டீமை மாற்றி டீமோட மொராலை வந்துலாம் மாற்ற மாட்டாங்க. ஒரு பேட்டிங் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டர்ஸோட செட்டப் இருக்கிறதுனால ஜேமி ஓவர்டன், சிவம் துபே அந்த மாதிரி எல்லாம் இருக்கணும் போது பேட்டிங் கூட ஓரளவுக்கு லென்த்தியாக தான் இருக்குது பேட்டிங்கோட. ஸோ அதனால் வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்குது சிஎஸ்கேக்கு. அடுத்தது வந்து சர்ஃப்ராஸ் கான் பற்றி கண்டிப்பாக நம்ம அவர் பற்றி பேசியாகணும். சர்ஃப்ராஸ் கான் நான் இப்போ புச்சி பாபு டோர்னமெண்ட்டில் கூட அவர் கூட உட்காந்து பேசியிருந்தேன். ஒரு ஃபிட்னஸ்லாம் வந்து அருமையான டிரான்ஸ்ஃபர்மேஷனோட வந்திருக்கார் இப்போ ரிட்டன். 2024-2025 சீசன்லேருந்து இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஃபிட்னஸ் வேறு லெவல் கொண்டு போயிருந்தார். அதே போல் அவர் டெபியூ மேட்ச்லேயே வந்து டெஸ்ட் டெபியூவில் செஞ்சுரி அடித்தார். அவர் அந்தளவுக்கு டீம் இந்தியாவில் வாய்ப்பு கொடுக்கலன்னா கூட வந்து டொமஸ்டிக்கில் வந்து தொடர்ந்து பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். 2024-2025 சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி டாப் ஸ்கோரர்ஸாக இருந்தார். அதே போல் 2025-2026 சீசனில் கூட பார்க்கும்போது இந்தியன் டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் சர்ஃப்ராஸ் கான் நல்ல கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருந்தார் அவர் டீம் மும்பைக்கு. அதே போல் வந்து இப்போ எதுக்கு எடுக்கிறாங்க சர்ஃப்ராஸ் கான் சொல்லும்போது, சர்ஃப்ராஸ் கான் வந்து இதுக்கு முன்னால் ஆர்சிபிக்கெலாம் ஆடும்போது ஒரு நல்ல ஆடிந்தார், இம்பேக்ட் கிரியேட் பண்ணியிருந்தார் ஆஸ் எ பிளேயராக. இந்த மாதிரி பிளேயர் வந்து கண்டிப்பாக வாய்ப்பு கொடுக்கணும். அதே போல் ஒரு மிடில் ஆர்டரில் ஸ்டெபிளைஸ் பண்ணணும். எஸ், உங்களுக்கு வந்து ஹிட்டர்ஸ் தேவை, அதே போல் வந்து ஸ்ட்ரைக் ரேட் வந்து அதிகமாக எடுத்துன்னு போகணும். பட் வந்து சர்ஃப்ராஸ் கானுக்கு 2 டைமென்ஷன்ஸும் இருக்குது. ஒன்று ஹிட்டிங் கேப்பபிலிட்டியும் இருக்குது, ஸ்ட்ரைக் ரேட் வந்து நினச்ச மாதிரி வந்து அப்படியே வந்து கொண்டு போவார் கிராஃப் ஹைக்கு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணும், பர்டிகுலராக மிடில் ஓவர்ஸில் பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணும். அந்த சமயத்தில் என்ன பண்ணுவார்னா அவர் ஸ்டெபிளைஸ் பண்ணி பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணி ஸ்கோர் அளவுக்கு நம்ம நினச்ச மாதிரி இந்த அளவுக்கு ஸ்கோர் கொண்டு போனோன்னா அந்த டார்கெட் படி கொண்டு போகிற ஒரு பிளேயர் தான். ஸோ சர்ஃப்ராஸ் கான் வந்து ஒரு முக்கியமான பிளேயர் இந்த லைனப்பில். ஃபஸ்ட்டு மேட்ச்சில் கொடுத்தாங்க வாய்ப்பு, அதே போல் வந்து கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் வந்து சிஎஸ்கே கொடுப்பாங்க. ஏன்னா வந்து அவரில் அந்த கேப்பபிலிட்டிஸ்லாம் இருக்குது சர்ஃப்ராஸ் கானுக்கு. ஓகே, ஸோ பஞ்சாப் டீம் பற்றி நம்ம கண்டிப்பாக பேசிடலாம். ஸோ பஞ்சாப் டீம் பற்றி பேசும்போது போன முறை வந்து ஃபஸ்ட்டு போலிங் பண்ணியிருந்தாங்க. விஜயகுமார் வைஷாக் ஒரு மீடியம் பேஸ் போலர், கர்நாடகா சேர்ந்த போலர், நல்ல போலிங் போட்டார். போன மேட்ச்சில் கூட பார்த்திங்கன்னா 3 for 3 விக்கெட் எடுத்திருந்தார். விஜயகுமார் வைஷாக் பார்த்திங்கன்னா அவர் வந்து எல்லா விக்கெட்ஸில் வந்து அதுக்கு அடாப்ட் ஆடக்கூடிய போலர். இப்போ நீங்கள் வந்து ஒரு போன முறை கவுஹாட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருந்துச்சு விக்கெட்டு, அதுலேயும் வந்து நல்ல போலிங் போட்டு விக்கெட்ஸ்லாம் எடுத்தார். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் கூட வந்து அந்தளவுக்கு கொஞ்சம் ஸ்டிக்கியாக இல்லைன்னா கூட கவுஹாட்டியில் கூட காம்படிட்டிவ் விக்கெட் வேறு போட்டிருக்கிறனால இங்கே ஒரு பெரிய ஸ்கோர் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி பிச்சில் கூட வைஷாக் விஜயகுமாருக்கு வேரியேஷன்ஸ்லாம் இருக்கிறனால பேஸ் வேரியேஷன், அதே போல் வந்து லைன் லென்த்து மாற்றுவார், வைட் யாக்கர்லாம் போடுவார். ஸோ அப்படியும் போடும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஓரளவுக்கு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுவார். போன மேட்ச்சில் நல்லா ஆடுனால கண்டிப்பாக அந்த ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுவார். யுஸ்வேந்திர சாஹல் வந்து டீம் இந்தியா ஒதுக்கி வைக்கிற முன்னால் கூட பார்த்திங்கன்னா நல்ல பிரம்மாண்டமான பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார் இன்டர்நேஷ்னல் சர்க்கியூட்லேயே. அதுக்கு பிறகு கவுண்டி கிரிக்கெட்டில் வந்து போன சீசன் ஆடலைன்ட்டு சம்மர் ஆடினார்ப்பில் கவுண்டி கிரிக்கெட்டில் அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா கிடைச்ச வாய்ப்பு எல்லாமே வந்து 2 கையால் வந்து கிராப் பண்ணி பெரிய அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் க்ரியேட் பண்ணியிருந்தார். இப்போ கூட சமீபத்தில் நாசர் ஹுசேன், மைக்கேல் அத்தட்டன் கூட இந்தியாவுக்கு டீம் ஏ டீம் பி கூட போட்டு கூட விளையாட வைக்கலாம் மெயின் டீம் இல்லாமல் அப்படின்னு சொல்லும்போது கூட யுஸ்வேந்திர சாஹலோட பேர் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு முக்கியமான பிளேயர் யுஸ்வேந்திர சாஹல். ரிஸ்ட் ஸ்பின்னர் மட்டுமே இல்லாமல் லெக் ஸ்பின்னில் வந்து உங்களுக்கு வந்து கூக்லி, அதே போல் டாப் லெக் ஸ்பின் கூட வந்து மாற்றி மாற்றி போடக்கூடிய போலர் தான். அதே போல் குவிக் ஒன் போடுவார், ரொம்ப ஏர்லேயே வந்து குவிக்காக வந்து போலிங் போடுவார். அதே போல் வந்து அவர் பேஸ் வேரியேஷனில் கூட பார்த்தீங்கன்னா சில டைம் வந்து ஃப்ளைட் பண்ணி கொஞ்சம் ஸ்லோவாக வந்து பேட்டரை வந்து யோசிக்க வச்சு
பேட்டர் வந்து யோசிப்பாங்க அந்த மாதிரி இறங்கி வந்து ஆடலாமான்ட்டு. பட் இறங்கி வந்து ஆடுறதுக்குள்ள ஸ்பின்ல பீட்டன் ஆகிட்டு ஸ்டம்பிங் ஆடுறதுக்கு பெரிய அளவுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஒரு கேப்பபிள் போலர் தான் யுஸ்வேந்திர சாஹல். அடுத்தது வந்து மார்க்கோ யான்சன். மார்க்கோ யான்சன் வந்து பெரும்பாலும் வந்து நம்ம ஸ்டார்டிங் அவரோட கரியரில் ஒரு போலரை தான் வந்து பார்த்தோம், லெஃப்ட் ஆர்ம் பேஸ் போலர் அப்படின்ட்டு. நல்ல உயரமாக இருப்பார், ஒரு 6 அடி மேலே இருப்பார். அதனால் வந்து பவுன்ஸ் நிறையவே வந்து போடுவார். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் கிரிக்கெட்டில் அன்கம்ஃபர்டபுள் ஆக்குவார் பேட்டர்ஸை. ஏன்னா ஜஸ்ட் ரிப்ஸ் அளவுக்கு வந்து பவுன்ஸ் போட்டு பேட்டர்ஸ் வந்து தவிச்ச நாள் நிறைய நாள் இருந்துச்சு. அதே போல் வந்து T20 கிரிக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா யாக்கர்ஸ் கூட நல்ல போட்டு எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தார். SA T20யில் பர்டிகுலராக பார்க்கும்போது கூட அவர் ஒரு டேஞ்சரஸான போலராக இருந்தார். அதே போல் அவரோட பேட்டிங் கான்ட்ரிபியூஷன் கூட வந்து ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸாக வந்து நல்ல அட்டகாசமாக இருந்துச்சு பேட்டிங் கான்ட்ரிபியூஷன் கூட. ஸோ ஒரு முக்கியமான போலர் பார்க்கும்போது மார்க்கோ யான்சன் வந்து லெஃப்ட் ஆர்ம் பேஸ் போலர். சிஎஸ்கேல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரைட் ஹேண்டட் பேட்டர்ஸ் இருக்காங்க. அதனால் கண்டிப்பாக மார்க்கோ யான்சன் வந்து ஓரளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஸ்பெஷலி அது காம்படிட்டிவ் விக்கெட்ஸாக இருந்துச்சுன்னா அந்த ஒரு அவரோட திறமை, அந்த புது பாலில் வந்து எப்படி அவர் வந்து ஒருவேளை புது பால் கொடுத்தாங்கன்னா அந்த புது பால் எப்படி அந்த சீம் குத்தி பவுன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவார் கட்டாயமாக பார்த்தே ஆனால் வந்து. ஏன்னா வந்து அவருக்கு அந்த திறமை இருக்குது. நம்ம SA T20 கூட பார்த்துருக்கோம். ஹர்ஷ்தீப் சிங் பல வருஷமாக வந்து இந்தியாவுக்கு ஆடிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக வந்து இந்தியாவுக்கு ஆடிட்டு இருக்காரு. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை விக்கெட்ஸ் அவர் புதுசுலாம் கிடையாது. ஏன்னா மார்க்கோ யான்சன் லெஃப்ட் ஆர்ம் பேஸ் போலர், அதே போல் ஹர்ஷ்தீப் சிங்கும் லெஃப்ட் ஆர்ம் பேஸ் போலர்ஸ். இது ஒரு காம்பினேஷன் வந்து நல்ல ஒரு எஃபெக்டிவாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அடுத்தது வந்து மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் வந்து போன மேட்ச்சில் வந்து பேட்டிங்க்கு தான் வந்து அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னு நல்லாவே தெரியுது. ஏன்னா பவுலர்ஸ் வந்து அவங்களோட வேலையை வந்து நல்லா பண்ணிக்கிட்டு போனாங்க கம்ஃபர்டபுளாக. ஆனால் மார்க்கஸ் ஸ்டாயினிஸ்க்கு அந்தளவுக்கு வேலை கிடைக்கல அந்த இன் டேர்ம்ஸ் ஆஃப் போலிங். ஃபுல் 4 ஓவர்ஸ் போலிங் அந்த ஸ்பெல் போடுறதுக்கு. பட் இங்கே சென்னை விக்கெட்டில் வந்து எஸ்பெஷலி வந்து அந்த ரெட் சாயில் விக்கெட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மார்க்கஸ் ஸ்டாயினிஸோட போலிங்க்கு வந்து ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலாக க்ரூஷலாக இருக்க போகுது. ஏன்னா இந்த விக்கெட்ஸ் வந்து ஸ்லோ ஆக என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு 6 ஓவர்ஸ் அந்த பவர் பிளேயில் மட்டும்தான் வந்து அந்த உங்களுக்கு என்ன தான் திறமை இருந்தாலும் அதில் பயன்படுத்திக்கலாம். அந்த புது பாலோட சீம் பயன்படுத்தி நீங்கள் பவுன்ஸ்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம் கூட. போக போக வந்து ஸ்லோ ஆகிறப்போ வந்து அந்த மீடியம் பேசஸ், அதாவது மிலிட்ரி மீடியம் பேசஸ் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி மிலிட்ரி மீடியம் பேசஸ் போட என்ன ஆகும்னா இந்த விக்கெட்ஸில் வந்து அவங்க கட்டர்ஸ்லாம் போடுவாங்க, ஆஃப் கட்டர், லெக் கட்டர்லாம் போடுவாங்க. இந்த லெக் கட்டர்லாம் போடும்போது பார்த்தீங்கன்னா பேட்டருக்கு வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்கும். அதுவும் வந்து ஸ்லோ ஆகிற விக்கெட்டில் வந்து ஒரு கட்டர்ஸ் போடும்போது பெரிய அளவுக்கு சேலஞ்ச் இருக்க தான் செய்யும். இப்போ பஞ்சாப் கிங்ஸ் என்ன வந்து கேஷ் இன் பண்ணுவாங்கன்னா சிஎஸ்கே வந்து முதல் மேட்ச்சை தோல்வி சந்திச்சிருக்காங்க. இவங்க வந்து வெற்றியோடு வந்திருக்காங்க. 3 விக்கெட்ஸ் வெற்றியோடு வந்திருக்காங்க பஞ்சாப் கிங்ஸ். அதனால் வந்து போலிங் வலை போட்டனால, போலிங் அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கிறனால கண்டிப்பாக வந்து மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் கூட ஒன் ஆஃப் தி வெப்பன்ஸ் சொல்லிக்கலாம். அதனால் வந்து அவங்க எப்படி பயன்படுத்திப்பாங்க மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் பர்டிகுலராக அந்த பிச்சு பொறுத்து தான் வந்து நம்ம பார்க்கணும். இல்லைனா வந்து அவங்க போலிங் அட்டாக் வந்து ஒரு அட்டகாசமான அட்டாக் பஞ்சாப் கிங்ஸ்க்கு. பேட்டிங் பற்றி பேசுனா பிரியான்ஷ் ஆர்யா சொல்கிற பிளேயர் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னால் கூட நம்ம வந்து பஞ்சாப் கிங்ஸ் போன சீசன் ஆடி இருந்தார். நல்ல அருமையான ஸ்டார்ட் பண்ணியிருந்தார். அதே போல் இந்த டொமஸ்டிக் சீசன் 2025, 2026 ரஞ்சி ட்ரோஃபி, விஜய் ஹசாரேலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்கோர் அடித்து அவரோட டொமஸ்டிக் டீமுக்கு அவர் கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருந்தார். ஆஸ் அ டாப் ஆர்டர் பேட்டராக வந்து அவரோட டொமஸ்டிக் டீமுக்கு வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணனால அவர் வந்து அந்த ரோலை வந்து அந்த பஞ்சாப் கிங்ஸ்க்கு வந்து எவ்வளோ முக்கியம்ட்டு ப்ரூவ் பண்ணி காட்டியிருந்தார். ஏன் போன மேட்ச்சில் அவர் இம்பேக்ட் பிளேயராக கொண்டு வந்தாங்கன்னா ஏன்னா அவரோட ரோல் வந்து அவ்வளோ முக்கியமான ரோல். பேட்டிங்க்கு வந்து பெரும்பாலும் அவர் யூஸ் பண்ணுறாங்க. மேபி அவர் வந்து லெக் ஸ்பின் டொமஸ்டிக் டீம் போட்டால் கூட வந்து ஒரு பியூர் பேட்டரை தான் யூஸ் பண்ணுறாங்க, டாப் ஆர்டர் பேட்டராக. ஸோ வந்து பஞ்சாப் கிங்ஸ்க்கு ஒரு நல்ல பேட்டர் பிரப்சிம்ரன் சிங் பல வருஷமாக ஆடிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமாக வந்து பஞ்சாப் கிங்ஸ்க்கு ஆடிட்டு இருக்கார். விக்கெட் கீப்பர் பேட்டர். அவரும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் திறமைக்கு ஏற்ற மாதிரி பர்ஃபார்மன்ஸ், அதே போல் வந்து கான்ட்ரிபியூஷன் சீசன் பண்ணிட்டு இருக்கார். எத்தனையோ பிளேயர்ஸ் வந்து வராங்க போகிறாங்க, டீமை வந்து மாற்றுறாங்க. பட் வந்து பிரப்சிம்ரன் சிங்கை வந்து ஏன் மாற்றன்றாங்கன்னா காரணம் வந்து அந்த அளவுக்கு அவர் கான்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருக்கார் எல்லா சீசனில். மேபி வந்து ஒரு செஞ்சுரி அடிக்காமல் போகலாம். பட் வந்து அவர் ஈவன் அடிக்கிற ஒரு 50 கூட வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கு. அவரோட ரோலே வந்து பார்த்தீங்கன்னா பவர் பிளேயில் வந்து நின்றுட்டு வந்து ஸ்ட்ரைக் ரேட்டை வந்து ஒரு 10+ பர் ஓவர் கொண்டு போகணுன்ட்டு பார்க்குறாரு. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு காம்பினேஷன் வந்து இதுக்கு முன்னால் பிரப்சிம்ரன் சிங் ஆடும்போது
ஓரளவுக்கு கொஞ்சம் ஷேக்கியாக இருந்துச்சு. இந்த முறை வந்து பிரியான்ஷ் ஆர்யா வந்த பிறகு இந்த 2 பேரோட பேட்டிங் வந்து நல்ல ஒரு கிளாஸியான காம்பினேஷன் தான் போயிட்டுருக்கு. டெவால் ப்ரூயிஸ் வருவாரா? இல்லைனா மேத்யூ ஷாட் வருவாரா? இப்போ என்ன கேட்டிங்கன்னா வந்து பஞ்சாப் கிங்ஸ் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி ரைட் லெஃப்ட் அந்த காம்பினேஷன் இருக்கிறதுனால மேத்யூ ஷாட்டை மறுபடியும் வச்சு அவர் ஆட விட்டா பெட்டராக தோணுது. எனக்கு டெவால் ப்ரூயிஸ் பெஸ்ட் பேட்டர் தான். சவுத் ஆஃப்ரிக்காவில் இது வரைக்கும் நம்ம நிறைய மேட்சஸ் பார்த்துருக்கோம். பெரிய ஸ்கோர்ஸ்லாம் பண்ணியிருந்தார். அதே போல் அடுத்த ஏபி அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சுவாக்கெலாம் போயின்னு இருக்கு. பட் ஸ்டில் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம பிளேயரை பிக்கப் பண்ண முடியும். ஸோ மேத்யூ ஷாட் வந்து ஆஃப் ஸ்பின் போடக்கூடிய பவுலர். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்டிங்க்கு ஒரு நல்ல ஆப்ஷன் கூட. ஸோ அந்த மாதிரி வந்து மேத்யூ ஷாட் வச்சு கண்டினியூ பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அடுத்தது வந்து சர்ஃப்ராஸ் கான் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ அவர் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிளேயர்ஸ். ஸோ மிடில் ஆர்டரில் வந்து அவர் பெரிய அளவுக்கு அவர் மேலே ஒரு பொறுப்பு, அதே போல் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கார். ஸோ அதனால் வந்து அது கண்டிப்பாக அந்த ரோல் அவருக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கார்த்திக் சர்மா நான் சொன்ன மாதிரி யங் பிளேயர், அவருக்கு வந்து கண்டிப்பாக வாய்ப்பை கொடுத்து வளர்த்தி ஒன்று தான் பார்ப்பாங்க சிஎஸ்கே. ஏன்னா சிஎஸ்கேலேருந்து வளர்ந்து வந்து நிறைய இந்தியாவுக்கு ஆடின பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ நம்ம கார்த்திக் சர்மா கூட ஒன் ஆஃப் த பிளேயர்ஸை எதிர்பார்க்கலாம். ஏன்னா குர்ஜப்னீத் சிங் கூட வந்து பார்த்திங்கன்னா ஸ்குவாடில் இருக்கார். இது வரைக்கும் வந்து போன சீசனில் வந்து ஒரு மேட்ச் ஆடலைன்னா கூட வந்து அந்த கேம்பில் அந்த செட்டப்பில் இருந்துக்கிட்டு இந்தியா கூட பல முறை ஆடி இருக்கார். ஸோ சிஎஸ்கேக்கு போய் ஆடினாலே வந்து அங்கே போய் நீங்கள் அந்த பிளேயர்ஸ் கூட நீங்கள் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்போஜர் கிடச்சா கூட இந்தியா கூட சீக்கிரம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு இண்டிகேஷன் தான். அடுத்தது வந்து சிவம் தூபே, ஒரு முக்கியமான பிளேயர் மிடில் ஆர்டரில், அதே போல் லேட்டர் மிடில் ஆர்டரில் நல்ல ஒரு போலிங் கூட போடக்கூடிய பவுலர், ஆல்ரவுண்டர், பேட்டிங் ஆல்ரவுண்டர். சொன்னால வந்து சிவம் தூபே. ஜேமி ஓவர்டன் நம்ம பார்த்தோம் போன இன்னிங்ஸ். அவரை பற்றி வந்து நம்ம இதுக்கு மேலே வந்து பேசுகிறதுக்கு எதுவும் கிடையாது. ஒரு நல்ல ஜென்யூனான ஆல்ரவுண்டர் ஃப்ரம் இங்கிலாந்து சொல்லிக்கலாம். அடுத்து நூர் அகமத் கட்டாயமாக வந்து சென்னை மாதிரி பிச்சில் வந்து எடுப்பாங்க. அதே போல் வந்து இங்கே ஒரு எஃபெக்டிவான பவுலர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பர்டிகுலராக வந்து பவர் பிளேலே கொண்டு வந்துட்டாங்கன்னா, 5th ஓவர்லேயோ போய் கொண்டு வந்துட்டாங்கன்னா, அங்கேயே விக்கெட் எடுத்தாருன்னா கண்டிப்பாக அவரோட ரோல் வந்து பயங்கரமாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லான மாதிரி. பட் அவர் 6th ஓவர் பிறகு கொண்டு வந்தால் கூட அவர் விக்கெட்ஸ் எடுத்தனாலும் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ நூர் அகமது வந்து ஒரு முக்கியமான பவுலர் சிஎஸ்கேக்கு. அன்ஷுல் கம்போஜ், இவர் வந்து நான் மிஸ்டர் டி.ஏ. சேகர் ஃபார்மர் எம்ஆர்எஃப் பேஸ் ஃபவுண்டேஷனோட ஹெட் கோச் கூட பேசும்போது கூட பல முறை வந்து சொல்லியிருந்தார்ப்பில் அப்கமிங் சூப்பர் ஸ்டார் பவுலரில் வந்து 2 சிஎஸ்கே பவுலர்ஸோட பேர் சொன்னார். கலீல் அஹ்மத், இப்போ நான் சொல்கிற அடுத்த பேர் அவர் தான், கலீல் அஹ்மத். ஸோ கலீல் அஹ்மத் அதே போல் வந்து அன்ஷுல் கம்போஜ், இந்த 2 பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த இந்தியாவுக்கு வந்து வருங்கால ஒரு ஃபாஸ்ட் பவுலர்ஸோட கண்டெண்டர் லிஸ்ட்டில் இருக்கனால கண்டிப்பாக வந்து அன்ஷுல் கம்போஜ் போன மேட்ச்சும் நல்லா ஆடிந்தார், அவர் எடுப்பாங்க. கலீல் அஹ்மத் நான் சொன்ன மாதிரி அடுத்தது. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் வந்து மேட் ஹென்ரி, நியூசிலாந்து பவுலர். இவர் வந்து பார்த்திங்கன்னா இவர் போலிங் போடும்போதில் ஷேன் பாண்ட் போடுற மாதிரி எனக்கு ஞாபகம். ஏன்னா வந்து ஷேன் பாண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு என் ஸ்விங்கர்ஸ்லாம் வந்து பயங்கரமாக போட்டிருந்தார் அந்த காலத்தில். அந்த ரன் அப், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா காற்றுலேயே வந்து ஸ்விங் ஆகும் பால். நீங்கள் அந்த அளவுக்கு காற்றுல ஸ்விங் ஆகாது கம்பேரிங் நியூசிலாண்டில் அவர் எப்படி போடுவாரோ. பட் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேஸ், அதே போல் வந்து அந்த சீம் எப்படி பயன்படுத்துவார், அதே போல் வந்து அவருக்கு அந்த T20 ஃபார்மேட்டு வந்து அமைஞ்ச ஃபார்மேட்னால இந்த ஒரு காம்பினேஷன் தான் வந்து பெரும்பாலும் வந்து அவருக்கு போகும். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக மேட் ஹென்ரியும் எடுப்பாங்க. ஸோ ஒரு நல்ல காம்பினேஷன் 2 டீம்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். சிஎஸ்கேக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பு இன்றைக்கி சிஎஸ்கேக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இன்றைக்கி மேட்ச்சில் வந்து ஜெயிக்கிறதுக்கு பஞ்சாப் கிங்ஸ் கூட. ஏன்னா பஞ்சாப் கிங்ஸ் கூட ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங் டீம்ஸ் தான். நம்ம வந்து அது வீக்கான டீம் சொல்லிட்டு நம்ம இடம் போட முடியாது. அதனால் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான டீம் அவங்க கூட ஜெயிச்சுட்டு அதுக்கு பிறகு வந்து இன்னொன்னா வந்து சிஎஸ்கே படிப்படியாக கூட ஏறிக்கிட்டு போகலாம். ஸோ இந்த நிகழ்ச்சியில் வந்து நம்ம ஒரு இன் அண்ட் அவுட் அனாலிசிஸ் பார்த்துருந்தோம். சிஎஸ்கேயும் பற்றி, பஞ்சாப் கிங்ஸ் பற்றி, அதே போல் ஸ்டேடியமோட ஓவர் வியூ பற்றியும் நம்ம பார்த்துருக்கோம். மேற்கொண்டு இந்த நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் கவர் டிரைவ் நிகழ்ச்சியில் நீங்கள் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள், ப்ரீ மேட்ச் அண்ட் போஸ்ட் மேட்ச், இந்த மேட்ச் முடித்த பிறகு போஸ்ட் மேட்ச் எப்படி இந்த 2 டீம் ஆடினா கூட நம்ம வந்து பேசலாம். ஸோ இந்த நிகழ்ச்சி நீ தொடர்ந்து பார்த்துனே வாங்க. நன்றி, வணக்கம்.